தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் கடவுளிலும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருட்காலம் இரண்டாம் வாரம். யூபிலி 2020 நோக்கம் கடவுள் நம்மோடு என்ற நம்பிக்கையுடன் பயணிப்போம். கிறிஸ்தவர்களிடம் புனித வாழ்க்கையை ஊக்குவித்து தீவிரப்படுத்துவதே யூபிலி ஆண்டின் நோக்கம். 2025 யூபிலி ஆண்டு அல்லது புனித ஆண்டை நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளுடன் இயேசுவின் பிறப்பின் 2025வது ஆண்டை உலகு கத்தோலிக்க திருச்சபையுடன் இணைந்து மகிழ்ந்து கொண்டாடி வருகிறோம். இன்றைய வாசகர்கள் ஆண்டவரின் வருகை பற்றியும் அந்த நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும். அந்நாளில் ஒடுக்கப்பட்டோருக்கும் உள்ளம் உடைந்தோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பார் என்றும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று ஆறுதல் தரும் நம்பிக்கை தரும் இறைமொழிகளில் நம்முடன் இன்று பேசுகிறார். எனவே நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ இன்று அழைப்பு விடுக்கிறது. எனவே துன்பத்தில் சோர்ந்து போகாமலும் இன்பத்தில் துள்ளிக் கொள்ளாமலும் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் நன்மைக்கே என நினைத்து வாழ்வோம். இன்றைய திருப்பலியானது ஆசா பிரபுசாமி டெலிசியா இவருடைய குடும்பத்திற்கு அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மகள் டெலிசியாவுக்கு விசா கிடைக்க விடுதல் வழியாகவும் ஸ்டோனி மெஃப்ரின் இவருடைய குடும்பத்திற்கு வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் சுகம் பிரசவ கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் ரத்னா பாண்டி நோமிலம்மாள் இவர்களுடைய திருமண நாள் நன்றி பலியாகவும் ஜெயசீலி உடைய ஆண்மையை மாட்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ராஜா பிரவீனா குடும்பத்திற்கு செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் சிறப்பாக குடும்பத்தினாருடைய இறைவன் பாதுகாப்புக்கு நன்றியாகவும் சாந்தி ஜஸ்டின் குடும்பத்திற்கு வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றி வழியாகவும் ரமேஷ் ராணி பிரகாஷ் இவருடைய குடும்பங்களுக்காக இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் சுதர்ஷன் இவருக்கு இந்நாள் வரை இறைவன் காத்த சகல கிருபைக்கு நன்றியாகவும் சுதர்ஷன் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் வெரோனிக் அம்மா பீட்டர் ஜோசப் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டுதல் வழியாகவும் தாப்பாத்தி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றி வழியாகவும் பகத்சிங் மரிய செல்வி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் அந்தோனிதாஸ் நிர்மலா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் அமீர்தராஜ் சகாய மேரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அமல்ராஜ் செஸ்ஸி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் ஷீபா அஸ்வின் ஜெனிஷ் இவருடைய குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் இஸ்ரவேல் மோட்சம் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் செபஸ்தியான் ஜெசிந்தா
சிதாஸ் தெரசம்மாள் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப வேண்டுதல் வழியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும், அவருடைய நற்படிப்பிற்காகவும், ஜோசப் சேவியர், ஸ்டெல்லா மேரி, ஆன்சி, ஜென்சி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், நல்ல படிப்பிற்கு நன்றியாகவும், செங்கோல் மற்றும் சுகுணாம்மாள் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், தாமஸ் அண்ணாசாமி, அந்தோணி அம்மாள் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஷைனி திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டுதல் வழியாகவும், தாசன் பெர்னாண்டோ, ஆரோக்கியம்மாள் மச்சாடோ, மெர்சி மச்சாடோ இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், டெலிகேட் மச்சாடோ, நேவிஸ் மேரி, ஜனவரிஷ் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜெசி, ஞான பிரகாசம், ஞான பிரகாசி, செபஸ்தியான், மோட்ச அலங்காரி இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், பகத்சிங் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், குணசேகரன், வெள்ளத்தாய், சார்லஸ் பூவல்ராய், மேரி ரஞ்சிதம் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், கனகராஜ், பாப்பம்மாள், தாமஸ், ஜெலசன் மேரி இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், அந்தோணி, அந்தோணி அம்மாள், மரிய அந்தோணி இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், பீட்டர் ஜோசப், குருசாமி, அந்தோணி அம்மாள், செல்லையா, மரிய புஷ்பம் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜான்சன், சகாயராணி குடும்ப நன்றியாகவும், சுதர்சன், அர்ப்பணா குடும்ப நலனுக்காகவும், மருமகளுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், சிறப்பாக திருப்பலியின் தொடக்கத்திலே ஒரு பெரிய தேவையை நினைத்து இத்திருப்பலியில் பக்தியோடு உருக்கத்தோடு மன்றாடுவோம். இறைவன் பரிபூர்ண பலன் ஆசீர்வாதத்தின்படி நமக்கு நிறைவாக அந்த நாம் வேண்டுகின்ற பலனை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மனித இதயங்களை ஆளும் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, அருள் பொழியும் இந்த ஆண்டிலே திருப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எம் மக்கள் அனைவரையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து நாங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனித வாழ்வு துன்பங்களாலும் இன்பங்களாலும் சூழப்பட்டது. அன்றாட வாழ்வில் அரங்கேறும் நிகழ்வுகள் நம்மை பிறரின் அவமானத்திற்கும் நகைப்புக்கும் உள்ளாகக்கூடும். ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார். வெட்கத்திற்கும் நிந்தனைக்கும் ஆளாகாமல் இறைவன் நம் துணையாக நிற்கிறார். நம் வாழ்வில் தொடர்ந்து வரும் சவால்களை சாதனையாக்கி பயணிப்போம். வெற்றியின் இறைவன் நம்மோடு என்ற நம்பிக்கையில் நல்வாக்கினை நல்கும் என்ற முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 48 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 48 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்குள் செவிசாய்த்திருப்பாயானல் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே
நடந்திடுமே.
அவரே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அழகு 11 இறை சொற்றொடர்கள் 16 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாசத்திற்குரிய அன்பு திருத்தல தந்தை அருள்பணி பாலன் அவர்களே, தந்தை அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த இறை வசனம் நினைவிற்கு வருகிறது. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, உன்னை பெரிய வெற்றிக்கு. அதனால் கோட்டூர்லேருந்து நீங்கள் கோட்டைக்கு போவதற்கு நாட்கள் விரைவில் வரும். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுடைய முயற்சிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க எங்களுடைய பங்கு சமூகம் உங்களுக்காகவும் உங்கள் பணிக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய முன்னெடுப்புகளை பார்க்கின்ற பொழுது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய மக்களே, தம்பி சொல்லும்போது அண்ணே நீங்கள் வாங்கினே அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பங்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்பி கூட்டு போயிடலாம். 5 போட பங்கு. மதுரைக்கு போகும்போதெல்லாம் இந்த திருத்தலத்தை பார்த்தது உண்டு, ஆனால் இங்கே வந்தது கிடையாது. சின்ன ஊர். முதல்ல நம்ம சொன்னால் கேட்பாங்களான்னு தெரியல, ஏன்னா பங்கு மக்கள் எல்லோருக்கும் புரியுது. நான் சொன்னேன், தம்பி செலவு அதிகமாகும்டா ஐயா, வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு பெரிய திருத்தலம் கூட ஏதாவது காப்பி டீ வாங்கி கொடுத்துட்டு கூட்டு போயிடலாம். ஒன்றுமே இல்லாத பங்கில் ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது, கண்டிப்பாக நீங்கள் வாங்கினேன் அப்படின்ட்டு டேட்டா அவராகவே குறிச்சிட்டாரு. நீங்கள் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு வந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளை. சரி பரவாயில்ல போவோம், 10 பேர் இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தேன். ஆனால் இன்று நம்முடைய மக்களை பார்க்கின்ற பொழுது முதலில் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வருகை இந்த ஆலயத்திற்கும் சரி எனக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே முதலில் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒப்பிட்டு பார்ப்பது. எதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம்? ஒப்பிட்டு தெரியுதா? எதை ஒப்பிட்டு பார்ப்போம்? சேவியர் என்ன கார் சூப்பராக இருக்குது, என் கார் சின்னதாக இருக்குது அப்படின்னு என்ன இருக்கிற மனசு ஒப்பிட்டு வேறு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம். வசதி வாய்ப்புகள் சௌரியமாக்க அள்ளி போட்டிருக்கா, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்,
ஒப்பிட்டு பார்ப்போம். வசதிகளை அல்லது வைத்திருக்கின்ற பொருட்களை, வேற அழகு, ஆசாமான அழகு, அப்புறம் அந்நியமான அதை நினைச்சோம், விட்டு கொடுக்காம நம்ம நினைச்சோம். சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்ப்போம். இது இயல்பாகவே எல்லோருக்கும் உண்டு. இன்று நற்செய்தியிலும் கூட அதே அந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை தான் இருக்கிறது. பாட்ஷா படமாக தெரியும், இந்த மாணிக்கமா ஆண்டனியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒப்பிட்டு பார்ப்பது. ஃபாதரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம டயஸில் 2 பாலன் உண்டு. அவருடைய வகுப்பு தோழரும் பாலன், இவரும் தம்பியும் பாலன். சில சாமியார்களுக்கு தெரியும் அவன் எந்த ஊருக்காரன், அவன் அந்த பாலனா, இவன் எந்த ஊருக்காரன் இந்த பாலனா தெரியும். தெரியாதவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா உடல் வாக்கு இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சது. நீ குண்டு பாலன்னு சொல்கிறியா வேறு பாலன்னு சொல்கிறியா? ஏன்னா தம்பி மட்டும் தான் என்ன செய்வான், நல்ல ஒரு குண்டார பாலன், இவர் குண்டு பாலன். அப்போது சில உடல் அமைப்புகள் அல்லது நம்ம சொன்ன மாதிரி அழகு, வசதிகள், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அது நல்லதா கெட்டதா ரெண்டாவது, ஆனால் அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கம்பேரிசன் என்கின்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது பொருட்கள், நபர்கள் அல்லது கருத்துக்களை. இந்த சாமியார் நல்லா பேசினார், இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான். அந்த காரில் ஸ்பீடாக போனாங்க, இந்த காரில் போகவே. இப்படி நாம் சில விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நிகழ்வுகளைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் நற்செய்தியில் பார்த்தீங்க என்று சொன்னால், முதலில் பொருட்களை, இயேசு என்ன உணவு சாப்பிடுகிறார், இயேசு என்ன செய்கிறார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், அவன் பெருந்திணைக்காரன். அடுத்தது திருமுழுக்கு யோவான், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை. ஒப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பாட்டில் அவருக்கு மட்டும் 2 வடை, இன்றைக்கி நம்ம டீ கடையில் நிற்கும் போது தனியாக 2 வடை தீட்டு போயிட்டாவப்பா. அப்போது சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த உணவுப் பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அடுத்து நற்செய்தியில் பாருங்கள், நபர்கள், 2 நபர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம்? இயேசுவும் யோவானும். இப்போ 3 சிந்தனைகள் வருது. பொருள் வந்துட்டு, நபர் வந்துட்டு, 3வது கருத்துக்கள். இந்த 3ஐயும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனம் 1, 2 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 13, 1, 2. ஆ ஆ ஆ ஆ ஆ அதில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் எதை பற்றி பேசுகிற சொன்னால், நீங்கள் மத்தேயு நற்செய்தி 4:17 வாசிங்க. மத்தேயு 4:17. அதிலே அவர் சொல்லுவார், விண்ணரசை பற்றி சொல்லுவார். இந்த திருமுழுக்கு யோவானும் சரி, இயேசுவும் சரி, இந்த 2 பேரும் ஒரே கருத்துக்களை மட்டும்தான் வெளிப்படுத்துகிற. என்ன கருத்து? மனம் மாறுங்கள், எங்கே போகணும்? விண்ணரசுக்கு போகணும். இப்போ வேறு எல்லாத்தையும் விட்டுருங்க, பொருட்களை விட்டுருங்க, ஆட்களை விட்டுருங்க, ஒரே ஒரு பாயிண்ட், கருத்துக்கள். திருமுழுக்கு அவனுடைய கருத்தும் விண்ணரசுக்கு போகணும், இயேசுனுடைய கருத்தும் எங்கே தான் போகணும்? இப்போ இந்த விண்ணரசுக்கு யார் போவா? அதுதான் கேள்வி. பாவசங்கத்தை நம்ம பண்ணால் விண்ணரசுக்குள்ளே போயிடலாமா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். பாவசங்கீர்த்தனை பண்ணால் நான் விண்ணகத்திற்கு போக முடியுமா? கிடையாது. அப்போ விண்ணரசுக்கு போக என்ன வழி? புரியல. இடுக்கமான வழி. அதான் என்ன வழின்னு கேட்க, இடுக்கமான வழி. நம்ம குருக்களின் பாதுகாவலர் ஜான் மரிய வியானி அவரை ஒரு பங்கிற்கு அனுப்புகிறார்கள். இந்த பங்கினுடைய பெயர் என்ன? ஆர்ஸ் நகருக்கு பிரான்ஸ் தேசத்திலே அனுப்புகின்ற பொழுது அங்கே குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கேட்பார், நீங்கள் எனக்கு ஆர்ஸுக்கு வழிகாட்டினால் நான் உங்களுக்கு என்ன வழிகாட்டுவேன்? விண்ணரசுக்கு போக வழிகாட்டு. அப்படி என்ன வழி நம்ம காட்ட முடியும்? உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, விண்ணரசை பற்றி அறியாதது புரியாதது ஒன்றுமில்லை. அப்படியானால் விண்ணரசுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? விவிலியத்தினுடைய அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் மத்தேயு நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்திலுமே
விண்ணரசை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:3 அந்த மழை பொழிவிலே 5:3 வாசிங்க பாப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் நீங்கள் பேறு பெற்றோர், ஏழை விண்ணரசு அவர்களுக்குரியது. அப்போ உள்ளத்தில் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு என்ன உண்டு? விண்ணரசு உண்டு. முதல் பாயிண்ட். இரண்டாவது மத்தேயு 3:10 என் பொருட்டு அல்லது நீதியின் பொருட்டு அப்போ துன்புறுத்தப்பட்ட அவர்களுக்கு என்ன உண்டு? விண்ணரசு உண்டு. மூன்றாவது மத்தேயு நற்செய்தி 5:11 என் பொருட்டு அப்பொழுது மகிழ்ந்து உங்களுக்கு விண்ணரசு என்ன உண்டு உண்டுன்னு சொல்லிட்டார். அப்போ மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் விண்ணரசுக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா இது எல்லாம் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? விண்ணரசுக்கு போய்விடலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 14 அந்த 44-45 2 ஊமைகள் சொல்லப்படுகிறது. முதல் ஊமை புதையல் ஊமை, இரண்டாவது முத்து ஊமை, மூன்றாவது வலை ஊமை. இந்த 3 ஊமைகள் இருக்குது. இந்த மறைந்திருக்கின்ற புதையலை என்ன செய்ய வேண்டும்? முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். எது புதையல் என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது முத்து ஊமை, அதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த விண்ணரசு அவர்களுக்குரியது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வலை ஊமையில் அந்த மீன்களை போடுகின்ற பொழுது அந்த மீன் வலை எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு வருகிறது. நல்ல மீன்களும் இருக்கிறது, கெட்ட மீன்களும் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 13:47 வாசிங்க. வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு வந்தார்கள். வருகின்ற பொழுது நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை சார். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுறீங்க அப்படி தானே? எங்கே விண்ணரசுக்கு போடுவோம்? நீங்கள் மத்தேயு நற்செய்தி 11:15 வாசித்துருங்க. மத்தேயு 11:15 கேட்க செவியுள்ளோர். ரைட். இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்காததோ விண்ணரசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி 5 கடைபிடித்தால் எங்கே போயிடலாம்? விண்ணரசுக்கு போகலாம். மத்தேயு நற்செய்தி 13 கடைபிடித்தா இப்போ யார் கையில் தான் இருக்குது? ரைட். கேட்க செவியுள்ளவர்களாக இருக்க மட்டும் வேண்டாம், என்ன செய்வோம்? கேட்கவில்லதை நாம் என்ன செய்வோம்? செயல்படுகின்றவர்களாக வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இதை ஏன் நம்மால் வாழ முடியவில்லை? அதுதான் கேள்வி. விண்ணரசுக்கு எல்லாரும் போயிடலாம்னு வைங்களேன். சாமி சொன்ன மாதிரி பரிபூரண பலன் பெற்ற எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் எனக்கு அன்னி ஜோமணிக்கு தம்பி ஒரு நாள் நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக எல்லாருமே கடவுளுடைய சன்னிதானத்திலே நடுவருடைய இறுதியில் நாம் எல்லோரும் செல்வோம். மாற்று கருத்து இல்லை. நம்முடைய தலைமுறையாக நம்ம போனால் கூட பிள்ளைகள் என்ன செய்யும்? எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வருஷம் அப்படின்னு நாங்கள் வரும் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாள் அப்படின்னாங்க. பிள்ளை உயிரோடு இருக்க வரைக்கும் தாயினுடைய நினைவுகள் நினைச்ச கண்டிப்பாக இருக்கும். நமக்காண்டி 4 பேர் ஜோம் பண்ணணும்னு வைங்கலாம், விட்டு தள்ளுங்க. மறக்கப்பட்ட குருக்களில் நானும் ஒரு லைஸில் வந்துடுவேன்னு வைங்க. மறக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்கள் சொல்லும்போது நம்முடைய பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அதனால் எப்படியாவது நாம் முன்னேற்றி போகலாம். ஆனால் அன்புக்குரியவர்கள், இது போவதற்கு என்பது எது தடையாக இருக்குது என்பதை மட்டும் பார்த்து கொண்டீர் என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் அந்த 36 முதல் 43 வரை நீங்கள் வாசி பாருங்கள். அங்கே வயல்வெளி இருக்கிறது. வயல்வெளியில் என்ன இருக்கிறது? வயலில் என்ன இருக்கும்? நெற்கதிர்கள். அது விளைஞ்ச பிறகு விளையக்கு முன்னக்கூட்டி களைகள் இருக்கும். களை என்ன செய்ய விடாது? இப்போ அந்த களைகளை அகற்றினால் நமக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. அந்த நெல்மணி நீங்கள் சொன்னது போல் நெற்கதிர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வயலில் இருக்கின்ற களைகள் அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கி களை பிடுங்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஒரு காலத்தில் பெரியவர்கள் எல்லோருமே அந்த வேலைகள் தெரியும். நம்ம சும்மா தோட்ட தண்ணி பாய்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு செடி வளரணும்னு பிடுங்கி எடுத்துருவோம். நம்ம வீட்டில் வைக்கிற ரோஜா தொட்டியில் வைக்க பார்ப்போம். தொட்டியில் அழகான செடி வைக்கிறோம். நீங்களாம் அந்த அழகான செடி வெளியே வரும்பொழுது கீழே இருக்க செடியில் என்ன இயல்பா நீங்கள் பங்களாக்கு முன்னாடி பார்த்தா தெரியும். நானும் களையை பிடுங்கி தான் பார்க்க அது என்ன செஞ்சுட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ எனக்கு ரோஜா பூ தான் தேவை, அந்த களை என்ன செய்ய வேண்டியதில்லை தேவை. அப்போ ரோஜா மலர வேண்டும் என்று சொன்னால் இந்த களைகளை என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்கள் விண்ணரசுக்கு போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கின்ற களைகளை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? பிடுங்குங்க. அதுக்கு பிடுங்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். அவ்வளோதான். பேசினா தானே சிக்கல்.
பேசாமல் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், விண்ணரசுக்கு போயிடலாம். விடுதலை பயணம் 14:14. நீ அமைதியாக இரு, கடவுள் உனக்காக போராடுவார். நீங்கள் எசாயா அந்த இறைவாக்கின் உள்ள வாசிப்பதை சொன்னால், அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் ஆண்டவர் என்ன செஞ்சார், வாயை திறவாது இருந்தார். இன்னைக்கு நீங்கள் வாயை திறந்துட்டீங்க அப்படின்னு அது மூடும், அது மூடாதும் கிடையாது. நாம் எதை திறக்க வேண்டுமோ அதை என்ன செய்ய வேண்டும், திறக்க வேண்டும். எப்போ மௌனமாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது மௌனமாக இருக்கிற அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைய நான் விவிலியத்தில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி மறையை எழுதி வச்சுட்டேன். சரி, முன்னக்கூட்டியே பார்த்து வைக்கலாமே என்று யோசிக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நாம் சிலவற்றை எப்பொழுதும் ஒப்பிட்டு தான் பார்க்கிறோம். அது என்ன செய்ய வேண்டாம். ஒருவருக்கு தாளந்துகள் அதிகமாக இருக்கணும். விழுத்தில் பார்க்கிறோம் இல்லையா, அந்த 10 தாளந்து இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது. இருக்கிறவன் என்ன செய்கிறான், வளர்ந்துட்டு போட்டுமே, 10 இருக்கிற கூட ஒன்றும் தப்பே கிடையாது, தவறு அல்ல, வளருவது தவறு அல்ல. ஆனால் எனக்கு எது இருக்கிறதோ அது போதும். அப்போ நீங்கள் நானும் அன்புக்குரியவர்களே, நாம் வளருவதற்கு முதலில் நமக்கு எந்த மனம் வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இருப்பது போதும் என்கின்ற மனம் முதலில் வேண்டும். இரண்டாவது, நாம் பேசுகின்ற பொழுது பேச வேண்டும். வழக்கமாக சூசையப்பருக்கு மட்டும் சொல்லுவார்கள், அவர் விவிலியத்தில் பேசியதாக வரலாறு கிடையாது, ஆனால் அவர் செய்யாத செயல்கள் கிடையாது. அன்னை மரியாவை பாதுகாப்போடு அழைத்து செல்கிறார். அதே வேளையில் இயேசுவுக்கு நல்ல வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார். கனவிலே சொல்கின்ற பொழுது தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அன்புக்குரியவர்களே, சில பேர் பேசுவார்கள், ஆனால் செயலில் என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டார்கள். சில பேர் பேசாமல் இருப்பார்கள், ஆனால் அந்த செயல்பாடுகள் வெளியே தெரியும். தம்பி முதலில் சொன்னது போல் அந்த பத்திரிகையை இப்பொழுது எல்லா மறை மாவட்டத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து ஒரே ஃபோன் கால். என்னுடைய பேராசிரியர் தந்தை சிங்கராயர் இருக்கிறார், சிவகங்கை மறை மாவட்டம். நம்ம திருப்பயணம் போயிருந்தோம் இல்லையா, அவர் பார்த்துட்டு, நீ பேசாமல் இருந்தாலும் புக்கு என்ன செஞ்சிடும், பேசிடுண்டா அப்படின்ட்டார். காலையில் எனக்கு அடிச்சிட்டார். திருப்பி நம்ம மறை மாவட்டத்தில் உடன்குடி பக்கத்தில் ஃபாதர் பங்கராஜ் பெர்னாண்டோ அப்படின்னு ஒரு வயசான தாத்தா இருக்கார். ஏஜ்டு மேன், 90 வயசுகிட்ட இருக்கோம். நீ செலவுக்கு என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். நான் என் மக்கள்கிட்ட வாங்கி செய்கிறேன் ஃபாதர் அப்படின்னு. முடிஞ்சால் நானும் கொஞ்சம் உனக்கு உதவி செய்கிறேன், உன் புக்கு நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு காலையிலேருந்து ஒரே வாழ்த்து மலை. அந்த புக்குக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஒரே ஒரு உரை மட்டும், ஆசிரியர் மட்டும் எழுதுவேன். ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய உழைப்பு தான் அதை பேச வைக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நான் ஏன் சொல்லி நினைச்சனால், சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக பேசுவார். அதுதான் செய்தி. நாம் அதுக்காண்டி ஆராளி பண்ண வேண்டாம், வாயு அப்படிலாம் பேசினா ஒன்றும் நடக்காது. நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், அந்த இடத்திலே கடவுள் செயலாற்றுவார். அதுதான் கடவுளுடைய அருள் கொடை. இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர்கிட்ட மாதா பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட அந்தோனியார் என்ன செஞ்சுருக்காரு, என்கிட்ட வந்து பேசினார். யார்கிட்டையும் பேசிட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் பேசுனா அவர் அந்தோனியாராக இருந்தாலும் சரி அல்லது சவேரியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை தான். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க. சில நேரங்களில் சில மக்கள் அதை சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் மாதாக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. கேட்க செவியுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் அமைதியாக இருப்போம், கடவுள் நம் சார்பாக பேசுவார். எனவே இந்த அருமையான தளத்திலே நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கூடியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் இறைவன் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் விரும்பி கேட்கின்ற எல்லாவற்றையும் நம்முடைய தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை நாம் இப்பொழுது எடுத்துரைப்போம். கடவுள் நம்முடன் இருக்கிறார். அன்பின் இறைவா, எனக்கு எல்லாம் என்று கையெழுத்து வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைப்பணியாளர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். விண்ணகத்தை நோக்கிய வாழ்வு பயணத்தில் அவர்களுக்கு அருள் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
யோசேப்பு ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அன்பின் இறைவா, புரிதல் இல்லாமல் சீர்குலைந்து கிடைக்கும் குடும்பங்களை உமது கைகளில் தருகிறோம். அவர்கள் யோசேப்பின் அக்கறையையும் நேர்மையையும் மனிதநேய பண்பையும் உணர்ந்து மாற்றம் பெற்றிடவும் அதன் மூலம் குடும்பங்களை அமைதி பெறவும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அன்பின் இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் திருவிவிலியம், ஜெபமாலை, திருப்பலி என அனைத்து ஆன்மீக செயல்களிலும் எங்களை ஈடுபடுத்தி மாசற்ற உள்ளம் கொண்டு உமது மலையில் ஏற தகுதி பெற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. அன்பின் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். நாங்கள் அன்பு வாழ்க்கை வாழ்வதன் மூலம் இம்மன்னகத்தை விண்ணகமாய் மாற்றி அருளும் அமைதியும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. அன்பின் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியேறி அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இயேசுவோடு நாங்களும் புது மனிதராய் பிறக்க வேண்டும் என்றும் மற்றும் இத்திருப்பலியை சிறப்பிக்க வாய்ப்பளித்த திருத்தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல்நலம் சுகம் கிடைக்கவும் தொழில் அமையவும் தேவையான நிதி உதவி கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக மன்றாடுவோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பங்கு சமூகத்தை கொடுத்தரே உமக்கு நன்றி. இந்த அருமையான திருத்தலத்திலே நாங்கள் குடும்ப உணர்வோடு குழந்தைகளாக பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பங்கு மக்களுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பங்கு சமூகத்தை கொடுத்து பல்வேறு பணிகளை செய்வதற்கு நீ வாய்ப்பு கொடுத்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் உழைக்கின்ற மக்கள், எங்கள் ஆலயத்திற்கு பல்வேறு உடல் உழைப்பை கொடுத்திருக்கின்ற மக்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தர்மியான வேளையிலே இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது ஆண்டவரே நீர் ஒருவரே தஞ்சம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே காயங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே சோர்வுகள் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே பாரங்களோடு நிறைந்திருக்கின்ற வேளையில் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர். வருகின்ற பயணத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீரே உமக்கு நன்றி. மகிழ்ச்சியான சூழலை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பங்கு மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள்.
தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்விற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கின்ற எம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே தஞ்சம் என்று நாங்கள் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காயங்களை குணப்படுத்துவீராக. எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை நிறைவாக நீர் கொடுப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தில் பல்வேறு பணிகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆலயத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அது மக்களினுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுடைய மக்களினுடைய வியவினால் அந்த ஆலயம் இன்று மகிமை பெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு உழைக்கும் மக்களை, தாராள உள்ளத்தை கொடுக்கின்ற மக்களை கொடுத்திரே மக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய பங்கு சமூகத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இளைய சமூகத்தை நம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இளையர்களுடைய முயற்சியை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இளைய சமூகத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான குழந்தை செல்வங்களை எல்லாம் கொடுத்தீரேன். எங்களுடைய ஆலயத்திலே குழந்தைகள் நிரம்பி வழிகிறார்கள். எங்களுடைய குழந்தைகள் பல முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள். அருமையான மறைக்கல் வகுப்பை கொடுத்தீரே மக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெரியவர்களை கொடுத்தீரே, ஜெபிக்கின்ற மக்களை கொடுத்தீரே, பல்வேறு நிலைகளிலே பல வாய்ப்புகளை கொடுத்தீரே மக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்திற்காக இன்னும் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்கள் கரம் பிடிப்பீராக. நாங்கள் கீழே விழும்போதெல்லாம் எங்களை தூக்கி விடுவீராக. நாங்கள் தளர்ந்து போகும்போதெல்லாம் எங்களை திடப்படுத்தியருளும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பங்கு இன்னும் வளர்ச்சி நிறைந்த பங்காக நீர் மாற்றியருளும். நாங்கள் என்னை வார்த்தையிலே கூறுவது போல தந்தை எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற உமது வார்த்தை எங்களுடைய பங்கு சமூகத்தை நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சமூகமாய், ஒரு குடும்பமாய் கூடியிருந்து பல்வேறு காரியங்களை செய்யக்கூடிய அருள் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. இந்த திருத்தல தந்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான தளத்தில் பல முன்னெடுப்புகளை செய்கின்றவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலாம். அவருடைய ஆன்மீக காரியங்கள் துணை நிற்பீராக. அருட் சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருத்தலம் இன்னும் வளர்ச்சி பெற்று எல்லா மக்களுக்கு நிறைய ஆசிரை எப்பொழுதும் கொடுக்கின்ற திருத்தலமாக நிறைய மாற்றிடலாம். தொடர்ந்து இதிலே ஊழியம் செய்கின்ற, பணிபுரிகின்ற எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கோட்டூர் மக்களுடைய பங்கு சமூகத்தை உடைய கரத்திலே தருகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய மக்கள் செய்கின்ற தொழில் முயற்சியை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும், வழி நடத்தியறலும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வியர்வையும் உனக்காக மகிழ்வுடன் தருகின்றே பலியிட வருகின்றே என்னை பலியிட தருகின்றே இயற்கை தந்த நலங்கள் இறைவன் தந்த வளங்கள் இயற்கை தந்த நலங்கள் இறைவன் தந்த வளங்கள் மண்ணில் விளைந்த மணிகள் மண்ணில் விளைந்த மணிகள் மனிதன் நாடும் மனங்கள்
உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கனியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க ஆண்டவரே இறைவா, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாப்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருள் பொழியும் இக்காலத்தில் உம் பிள்ளைகளை ஒரு குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறேன். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உம் திருமகன் இயேசு சிலுவையில் நிறையப்பட்டு உயிர் தெழுந்த மறைபொருளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். நாம் எப்பொழுதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரே, நம் அனைவருக்கும் மீட்பராகவும் தம் விருந்திற்கு அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் அவர் ஒருவரே. இத்தகைய அருளின் அடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்பை அடைந்திருக்கின்றோம். அவ்வாறே கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் காத்திருக்கும் நாங்கள் அனைவரும் எம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரியங்களையே கையளிக்கின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து மிக எழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு அமைதியை உறவோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தலமை காத்து நமக்கு வாழ்வளித்ததாக.
போவேன் என் வாழ்வின் ஆதாரமே என் கதியாக வாருமே என் ஆன்ம உணவாக நற்செய்தி அறிவிக்கவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கை திருக்க செய்திருக்கின்றேன். அதுபோலவே உமது அருளால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராகி நாங்கள் அவரோடு மாட்சிக்கு உயிர்த்தெழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசி நம் மீது எப்பொழுதும் இருந்து நம் அனைவரையும் என்றென்றும் எப்பொழுதும் காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை நம் அனைவர் மீது ஒளிரச் செய்து நம் அனைவருக்கும் என்றென்றும் எப்பொழுதும் இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு எப்பொழுதும் தமாய் அமைதி என்றும் எப்பொழுதும் பொழிந்திருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை பொழிந்திடும் படுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க அன்ன திருவடி புனித பூவடி வாழ்க. பணியில் வாழும் பகிர்வு நிறைவும் வரவும் வரவா. தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவா பொங்கலவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை பொழிந்திடும் படுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க அன்ன திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்றைய நாளில் உங்கள் அனைவரையோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தருணம் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பாக இந்த 25ஆம் யூபிலி ஆண்டின் 12ஆம் நாளில் நீங்கள் அனைவரும் இன்றைய நாளில் சிறப்பித்திருக்கிறீர்கள். 25ல் 12 பாதின்னு நினைக்கிறேன், அப்படி தானே? நாளையோட பாதி வரும். பாதி கடலை நாங்கள் தாண்டிட்டோம், அதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளும் பாராட்டுகளும். ஒரு வளர்த்த கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இனியவர்களே, ஒரு சின்ன அறிமுக உரை திருத்தலத்தை பற்றி. பரிபூர்ண பலன் என்றால் என்ன என்பதை அழகாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தையும் பரிபூர்ண பலன் என்றால் என்ன, அதே நேரத்தில் விண்ணரசுக்கு செல்கின்ற வழி என்றால் என்ன என்று இங்கே அழகாக வேறுபடுத்தி எடுத்து இயம்பினார். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த ஒரு மாபெரும் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்த திருத்தலத்தை நாம் பற்றி சற்று அறிய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடக்க உரையில் சொன்னது போல் இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் திருத்தலம். அப்படி என்றால் இது நம்ம திருத்தலம், சரிங்களா? இந்த திருத்தலத்தினுடைய மக்கள் யார்? நீங்க. அந்த திருத்தலத்தினுடைய தந்தை யார்? நான் மட்டும் கிடையாது, உங்கள் பங்கு தந்தையும் இந்த திருத்தலத்தினுடைய திருத்தல தந்தை. அப்போ இந்த திருத்தலம் நம்முடைய திருத்தலமாக இருக்கிறது. ஆனால் இந்த திருத்தலம் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டில் இது திருத்தலமாக மாறி 15 ஆண்டுகளமாக இப்படியே தான் இருக்கு, இல்லையா? இன்னும் மற்ற திருத்தலங்கள் போல் ஒரு மாபெரும் வளர்ச்சி இந்த திருத்தலத்தில் இல்லை. இதற்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு, இல்லையா? நீங்கள் எத்தனையோ முறை இந்த பக்கம் மதுரைக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ முறை சென்னைக்கு போயிருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, இல்லையா? சரி, அப்படி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்தோனியார் கோயில் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு இந்த டவுட்டு கூட வந்திருக்கும், இது நம்ம டைசிஸா வேறு எதுவும் டைசிஸா அப்படின்னு. அந்த அளவுக்கு இது ஒரு மாபெரும் திருத்தலம், ஆனால் அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே இதை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பரிபூர்ண பலனை நம்முடைய ஆயரவர்கள் இந்த திருத்தலத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த பரிபூர்ண பலனின் வழியாக இந்த திருத்தலத்தை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காக இந்த 25 நாள் கொண்டாட்டம் கொண்டாடி மிக அழகாக நாங்கள் இந்த திருத்தலத்தை பெருமையடைய செய்திருக்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் இந்த திருத்தலத்தினுடைய
ஒரு பெருமையை, ஒரு சில பெருமைகளை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் மறையோருடைய பின்னணியில் அதை சொல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் வழக்கமாக சொல்வதை போல் சொல்கிறேன். இந்த திருத்தலத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு வட்ட வடிவில் அமைந்திருக்கிற ஒரு கோயில் இல்லையா? வழக்கமாக கோயில் எப்படி இருக்கும்? நீளமாக சதுரமாக இருக்கும். இல்லை சில கோயில் சிலுவை வடிவில் இருக்கும் இல்லையா? நம்ம வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கடவுள் இந்த திருச்சபை வட்ட திருச்சபை. 2000 வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு திருச்சபை எப்படி? குருக்களும் ஒன்று தான், போப்பாண்டவரும் ஒன்று தான், இறை மக்களும் ஒன்று தான், வட்ட வடிவில் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தலம் அப்படி கட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கி நீங்கள் நடுவுன்னு கை தட்டினாலோ இல்லை அந்தோனியாரே அப்படின்னாலோ அது உங்களுக்கு எக்கோவாக மறுபடியும் கேட்கும். அந்த அளவுக்கு மிக தொழில்நுட்பத்தோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயில். இதில் நின்று கற்றுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மேலேருந்து அந்த எக்கோ உங்களுக்கு கேட்கும். அதே போல் இந்த சிறுபமும் ஒரு புதுமை சிறுபமாக இருக்குது. எல்லா அந்தோனியாரும் இடது கையில் குழந்தை இயேசு அல்லது பைபிளை தாங்கிட்டு வலது கையில் லீலியன் மலர் வச்சிருப்பார் அல்லது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் இந்த அந்தோனியாரை பார்த்தீங்களா, வித்தியாசமாக வலது கையில் குழந்தை இயேசு தாங்கிட்டு இடது கையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தோனியார், புதுமை சிறுபம். இந்த சிறுபத்தில் இருக்கிற இந்த முகத்தை பல மக்கள் கனவில் மற்றும் நேரடியாக கண்டிருக்கிறார்கள். இந்த மறையுறையில் பின்னணியில் இந்த வார்த்தை எப்படி பேசுன்னு இது சொல்லும் போது எனக்கு குத்திச்சு, மறையுறை சொல்லும்போது. இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கையை நான் சொல்லியாகணும் பார்த்தீங்களா? அதனால் சொல்வது என்னுடைய கடமை. தந்தையருடைய பாணியில் போல் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இந்த அந்தோனியாரை ஒரு சில மக்கள் இங்கே பார்த்துருக்குறாங்க மக்களே, சரிங்களா? தந்தை சொன்னது போல் அவங்க அந்தோனியார்கிட்ட பேசலை, அந்தோனியார் பேசினதை அவங்க கேட்டாங்க, சரிங்களா? வெளியே மஞ்சள் கலர் சேலை கட்டி ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, மரிய தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தங்களுடைய கணவனை இழந்து ஒரு 4 ஆண்டு காலமாக அந்த கோயிலுக்கு வரல. ஏன்னா பிள்ளைங்க கிடையாது, கணவனை இழந்து இருந்த அந்த சூழலில் இந்த கோயில் மீது ஒரு வெறுப்பு. இப்படி என் குன்னே ஒண்டி கட்டியாக ஆக்கிட்டீங்களே, இப்படி என்னை தனியாக ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கோபம். ஆனால் ஒரு 4 ஆண்டு கழித்து இந்த திருவிழா ஜனவரி மாத கடைசியில் கொடியேறும். அந்த சமயத்தில் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிற போது ஒரு காவி இந்த உடை, நம்முடைய அரக்கு உடை அணிந்து ஒரு ஐயா வந்து அந்த அந்த தாயின் முன்னாடி முழந்தாள் படியிட்டு திருத்தலத்துக்கு வாங்க, கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு போனதா ஒரு இது. இந்த முகத்தை நேரடியாக பார்த்த ஒரு புதுமையை அவர்கள் கண்டு அடைந்ததிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த திருத்தலுக்கு பணி செய்கிறார்கள். 25 நாளும் இங்கேயே தங்குறாங்க அவங்க, சரிங்களா? 25 நாளும் 24 மணி நேரமும் இங்கேயே தங்கி நைட்டு ஃபுல்லாக தங்கி இந்த கோயிலுக்கு நான் சாகிற வரைக்கும் நான் என்னுடைய உழைப்பை கொடுப்பேன் என்று ஒரு மாபெரும் மனமாற்றம் அடைந்திருவதற்கு காரணம் அந்தோனியாரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று. 2வது, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் உணவு சமைத்திருப்பார், பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெள்ளை முடி நிறையா இருக்கும். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 காலுமே உடஞ்சிட்டு, அப்போ ஆப்ரேஷன் இது பண்ணி தான் ஆகணும், அப்படின்னாலும் 1.5 வருஷம் நீங்கள் நடக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படி உடைந்து, ஏன்னா அவர் வந்து துருன்னு இருப்பார். நீங்கள் பேசினா கூட, இப்போ போய் பேசி பார்த்தா கூட பதில் கடை வந்துகிட்டே இருக்கும். துருன்னு இருப்பார். ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வச்சா உட்கார வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபரை 1.5 வருஷம் இங்கே நடக்க முடியாத போது ரொம்ப உடைஞ்சி போயிட்டா. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவங்களோட வீடு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இந்த அந்தோனியார் நேரடியாக சென்று நீ கோயிலுக்கு எழுந்து போ அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு 3 கிலோமீட்டர் உடஞ்ச காலை இழுத்துட்டே நடந்து வந்தார். அன்னைக்கு தான் இந்த கோயிலுடைய கொடியேற்றம். அவர் ஆஸ்பத்திரிக்கும் போகல, ஆப்ரேஷனும் பண்ணலை, மாத்திரையும் எடுக்கலை. இந்த கோயிலே தன்னுடைய ஊழியமாக செஞ்சு அந்தோனியார் எனக்கு ஒரு மாபெரும் வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த 25 நாள் வர்ற திரையாத்திரை மக்களுக்கு இலவசமாக நான் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்படி இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த உள்ளூர் மக்கள், அதே போல் இந்த பயணம் செய்ய போவாங்க நிறைய மக்கள், நிறைய வாகன ஓட்டிகள். உதாரணமாக ஒரு தூத்துக்குடியை சார்ந்த ஒரு அம்மாலாம் மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கும்போது அவங்களால முடியாது, நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மருத்துவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, நீ உங்களுடைய வீட்டில் வச்சு சொந்தக்காரங்களாம் சொல்லி கடைசி காலம்ல வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னப்போ
அந்த தாயினுடைய மகன் ஒரு கண்ணீரோடு இந்த இடத்தை தாண்டி போகும்போது அந்தோனியார்ட்ட ஒரு வேண்டுதல், எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வருவேன். 2 நாள் அப்படிங்கிறதே அதிகம்னு சொல்லி கெடு கொடுத்த அவர்கள் 2 ஆண்டு கழித்தும் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். புதுமையாக அந்த அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்து சாட்சியும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அந்தோனியார் ஒரு மாபெரும் அற்புதத்தின் அரசராக இருக்கிறார். எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு மாபெரும் துணையாக இருப்பவர். நிறைய வாகன ஓட்டிகள் நாங்கள் திடீர்னு தூங்கிடுவோம், யாரோ எழுப்பிவிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் விடிய காலம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதில் லாரியாக நிற்கும். அவங்க எல்லோரும் இறங்கி ஒரு நேர்ச்சியை போட்டுட்டு போகிறது அவங்களுடைய வழக்கம். காரணம், நாங்கள் திடீர்னு தூங்கிடுவோம், எங்களை யாரோ எழுப்பிவிட்ட மாதிரி இருக்கும். அப்போது எங்கள் இந்த அந்தோனியார் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அதனுடைய நன்றியாக நாங்கள் வந்து காணிக்க போடுறோம்னு சொல்லி அவங்களுடைய எல்லா பயணத்தின் போதும் நின்று அந்த பக்கம் கூட நின்று காணிக்க போட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் புதுமையின் இடமாக இருக்கிறது. இந்த அந்தோனியாரிடம் கேட்டு இல்லை என்று பெறாத ஒரு நபர்கள் இன்று உலகத்திலே கிடையாது. எனவே இன்றைய நாளில் இந்த அந்தோனியாருடைய திருத்தலம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது ஒன்று. எனவே இனி இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு நீங்கள் உங்களுடைய ஜெபம், வருகை மற்றும் முடிந்தால் ஒரு சில முன்னெடுப்புகள் போது உதவியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் இரவு 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதேபோல் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் புளியமட்டி மிகச்சிறப்பாக இருக்கும். ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இங்கு மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, சப்பரபவனி, குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை, திருப்பலி, வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அசன விருந்தும் நடைபெறும். இது கிட்டத்தட்ட அதில் மட்டுமே ஒரு 500 பேர்கிட்ட நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய மக்கள் அதில் வந்து சாட்சி சொல்கின்ற ஒரு மாபெரும் நிலையும் பார்த்துருக்கிறேன். அதே போல் இங்கு அமாவாசைக்கு ஒரு திருநிகழ்வு நடைபெறும். என்னென்னா, அமாவாசைக்கு நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலில் தங்கி எழுந்துட்டு போவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வருவாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு ஜெபமாலை இருக்கும், அந்த ஜெபமாலையில் பங்கெடுப்பாங்க. அதன் பின்பு ஒரு மாபெரும் சாட்சியாக காலையில் எந்திரிச்சு செல்வாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தொடுதலும் நம்பிக்கையாகவும் ஒரு தீய சக்தியிலிருந்து விடுதலையாகவும் அவர்கள் இருக்கும். இந்த மஞ்சள் சேலை அம்மா உடுத்திருக்கிறாங்களா, இந்த அம்மா கடைசி மாதம் அமாவாசைக்கு வந்தாங்க. இன்று அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற்று இன்றைய நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி பலவிதமான அற்புதங்கள் நடக்கும். எனவே அமாவாசைக்கும் நீங்கள் சிறப்பாக வந்து தூங்கிட்டு போனாலே போதும், கோடி அற்புதர் உங்களுடைய கனவையும் இன்மையும் நிறைவாக பாதுகாப்பார். எனவே தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்காக ஜெபிக்கவும் வரவும், அதே நேரத்தில் உங்களுடைய உதவியை நாடி நிற்கின்றோம். இனி இந்த மதுரைக்கு போகும்போது, சென்னைக்கு போகும்போது பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும்னு ஒரு சிலுவை போட்டுக்கோங்க. ஏன்னா பஸ்ஸை நிப்பாட்ட முடியாது. ஆனால் காரில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நிறுத்தி இறங்கி வந்து இந்த அந்தோனியார் முகத்தை பார்த்துட்டு தான் போகணும். சரிங்களா? அதுதான் இந்த அந்தோனியார் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்துக்கு நீங்கள் செலுத்தின்ற ஒரு மாபெரும் நன்றி கடன். எனவே இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு, இது ஒரு சின்ன திருத்தலத்தை பற்றிய ஒரு அறிமுக உரை, இனிதான் நன்றி உரை. சரிங்களா? அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், எல்லா பங்கையும் நாங்கள் நேரில் வந்து சந்தித்து அழைப்புதல் கொடுத்தோம். ஆனால் உங்கள் பங்கை நாங்கள் நேரில் வந்து சந்திக்கல. அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் ஒரு நாள் திரியாத்திரை கொடுக்கணும்னு. பார்ப்போம்னு அண்ணன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாப்புல. டி சவரியார்புரம் கொடியேற்றத்துக்கு அன்னைக்கு ஆயர் அவர்களை அன்னைக்கு அவர் தான் கொடியேற்றினார். சந்தித்து அடுத்து இங்கேயும் கொடி மரம் புதுசாக அவர் தான் அர்ச்சித்தார். அப்போ அதை குறித்து பேசிக்கின்ற போது எந்தெந்த பங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி ஆயர் அவர்கள் ஒரு ஆர்வமாக கேட்டார். அப்போது நான் அந்த பங்கு எல்லா லிஸ்ட்டையும் வாசிக்கின்ற போது முத்தையாமரம் வருதா அப்படின்னு சொல்லி ஆயர் அவர்கள் கேட்டாங்க. எனக்கு முத்தையாமரம் கேட்டிருக்க ஆண்டவரே, அவங்க இன்னும் பதில் சொல்லலை. நைட்டாக ஃபோன் பண்ணிவிட்டு ஆயர் அவர்கள் கேட்டுட்டாப்புல, உங்கள் பங்கை நான் எழுதிடுறேன், அப்புறம் அது என்னென்ன ஆயுமோ தெரியாது, நீங்கள் எப்படியா கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி
கேட்டதன் அடிப்படையில் நானாக போட்ட டேட்டு தந்தை அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு என்னை விட ஒரு பெரிய வயதிலும் உயர்ந்தவர், உயரத்திலும் உயர்ந்தவர், எல்லாத்திலும் உயர்ந்தவர், ஆனால் நான் கொடுத்த டேட்டுக்கு தந்தை அவர்கள் பணிந்து வந்திருக்கிறார் என்றால் அதுதான் தந்தையினுடைய ஒரு மாபெரும் குணம். எப்பொழுதுமே சிரிப்புக்கு சொந்தக்காரர், ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடியவர். இல்லை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு ரொம்ப அருமையாக பாசத்தோடு பங்கெடுக்கின்ற உற்சாகப்படுத்திக்கிட்ட ஒரு மாபெரும் தந்தை. தந்தை அவர்கள் எங்களுடைய பக்கத்து பங்கு தான். படிக்கின்ற போதிலிருந்தே அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், சிறப்பாக எல்லா விதத்திலும் நல்ல முறையில் வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. எனவே உங்களுடைய பங்கு தந்தை, இந்த திருத்தலத்தினுடைய தந்தை அருத்தந்தை வெள்ளியம் அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய நினைவு படமாக இந்த அந்தோணியார் நினைவு படத்தை எங்களுடைய ஊர் நிர்வாகிகள் வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக மிக சிறப்பாக உங்களுடைய பங்கெடுப்பு, சிறப்பாக பாடகர் குழு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கடைசி நற்கரணை பாடலாம் பாடுங்க, நான் கொஞ்சம் அதை அனுபவித்து கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையான பாடல்கள் தான். ஆனால் ரத்தன சுருக்கமாக இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் தந்தை மகன் தூயாவை போல் மிக அழகாக ஒருமித்த குரலில் ஒன்றாக பாடினார்கள். எனவே உடைய பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளும் நன்றிகளும். அதேபோல் இன்றைய நாளில் பீடத்திற்கு உதவி செய்த தம்பிக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த வழிபாடை சிறப்பித்த முன்னுரை, மன்றாட்டு மற்றும் வாசங்களாம் வாசித்த வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துகளையும். இந்நாளில் சிறப்பாக நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஒரு 1.5 மணி நேரம் எடுத்திருக்குமா? ஆமாம், ஒரு 1.5 மணி நேரம் ஒரு குட்டி கோயிலுக்கு வர்றோம் அப்படிங்கிறதுக்கும் போது மனசு கேட்காது இல்லையா? ஒரு பெரிய ஏதாவது வேளாங்கண்ணி கூப்பிட்டு போனால் போகலாம், அல்லது ஒரு பெரிய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்க காமநாயங்குடி கூப்பிட்டு போனால் போகலாம். தான் பார்த்து கேள்விப்படாத ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு நெருடல் இருக்கும். இருந்தாலும் தந்தையவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை, அந்தோணியார் மீது கொண்ட ஒரு மாபெரும் பாசம், இதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் மிக சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். நேரமே வந்துட்டீங்க. பொறுமை காத்து நீங்கள் பங்கெடுத்த விதம் ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விதத்தில் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் அப்படியே கண் அசையாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா, கவனிக்கிற அந்த ஒரு ஆற்றல் உங்களிடம் நான் பார்த்து ரொம்ப வியந்து போகிறேன். எனவே வந்த முத்தையாபுரம் அன்பு இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இவர்களை இந்த திருப்பலி முடிந்த பின்பு உங்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அதன் பின்பு உங்கள் அனைவருக்கும் ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க. சிஸ்டர்கிட்ட போய் ஒரு கேலண்டர் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருத்தலத்திற்கு ஜெபியுங்கள், வாருங்கள். தந்தையருடைய சிறிய உரை முடிந்த பின்பு திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபித்துட்டு அதன் பின்பு நித்திய சுதிக்கிற பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய மக்களே, மறைகுறை வைக்க சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வோம், நிறையா இப்போ கடைபிடிச்சாலும் சரி, கடைபிடிக்க போனாலும் சரி, அது தவறு அல்ல. ஆனால் சிலவற்றை சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு உண்டு. எனவே அன்பு தம்பி திருத்தலத்தினுடைய தந்தை பாலன் அவர்களை அன்போடு பாராட்டுகிறேன். அவருடைய பணி சிறக்க இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நம்முடைய முன்னாள் பொருளாளர் அவர்கள் அன்பு தந்தைக்கு இந்த நூலாடையை அணிவிக்கிறார்கள். எனவே வாங்க அந்த என்ன நம்முடைய முன்னாள் பொருளாளர் திரு அந்தோணிராஜ் அவர்கள் நம்முடைய திருத்தல தந்தைக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக இந்த நூலாடையை அன்போடு அணிவிக்கிறார்கள். அவர் இன்னும் பல சாதனைகளை புரிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டார். நானும் பங்குதேற்க முறையிலே அண்ணன் மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அவருடைய வேலையெல்லாம் விட்டு தான் நமக்காக வந்திருக்கிறார். எனவே அவருக்கும் அழைப்பினுடைய குரல் கேட்டு ஓடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சிறப்பாக அந்த உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய தந்தைக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் அன்போடு தெரிவிக்கிறேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக எனது தந்தையை முதல் பெயர்த்து என போற்றப்படுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணிலே நிறைவேறுவது போல மண்ணிலே நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டதாக, இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். நித்திய செய்கிறிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் தியோச நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.